அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கங்க. மாநாட்டுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்கு வர்றவங்களுக்கு? எப்படி அவங்க எளிதா உள்ள வந்துட்டு போறதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க? என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு? உலகமே வியந்து பார்க்குற இந்த மாநாட்டில் குடிநீர், தூய குடிநீர் உங்களுக்கு வந்து இருக்கைக்கே வருது. இதை பாருங்க, பைப்பு இன்னும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கல, வந்துடும். அதே போல் மகளிருக்கு தனியாக இருக்கைகள், அதே போல் குருதி கொலையை நடத்துகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு தினம் இல்லையா, அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்காக தனியாக அவங்களுக்கு ஒரு குடில் தனியாக வச்சுருக்காங்க. அவங்க நோன்பு திறந்த பின்னாடி அங்கேயே தொழுகை நடத்துறதுக்கும் இடமும் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட சிறப்பு இருக்குங்க. உலகத்தில் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு பால் ஊட்டுற ஒரு அறை வந்து தனியாகவே வச்சுருக்காங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்து பார்த்து கண்ணும் கருத்தமாக எங்களுடைய தமிழகத்தின் வைரவாள அண்ணன் சீமான் செதுக்கி இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறார். ரொம்ப அபூர்வம். இது போல ஒரு மாநாடு இனி வந்து யாருக்கும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் இந்த மாநாடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும். முன்மாதிரி. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் தெரியும், இந்த பார்த்தீங்கன்னா கடலூர், காஞ்சிபுரம், சென்னை, அதை பாருங்க வேலூர், இதே போல் நிறைய மாவட்டங்களை பிரித்து அந்த மாவட்டங்களுடைய தொகுதி உறவுகள் வந்து உட்கார்றதுக்கு அமர்றதுக்கு இருக்கைகளை போட்டிருக்காங்க. மிக சிறப்பாக இருக்குங்க. இதை பாருங்க, இந்த குடிநீர், இதை பாருங்க குடிநீர். அதே போல் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய உறவுகள் ஒரு ஏதாவது தின்பண்டம் தின்னுருப்பாங்க, இல்லை ஏதாவது வாட்டர் பாட்டில் அதுமாரி ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் வந்து இங்கே கோணிப்பை வச்சுருக்கோங்க. கோணிப்பை வச்சுருக்கோம். அந்த கோணிப்பையில் அவங்க போட்டுருவாங்க. மிக 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 நேர்த்தியான கட்டமைப்பு கொண்ட ஒரே மாநாடு இந்த மக்களின் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இது சொன்னால் புரியாது, இது வந்து நேராக அனுபவிச்சாதான் தெரியுங்க. அகில உலக மக்களுக்கு உங்களுக்கு தெரிவிப்பது என்னென்னா, எல்லா கட்சிக்காரனும் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் சரி, நீங்கள் கட்சியுடைய தலைவர், நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே பாருங்கள், மேடைக்கு பின்புறம் இந்த நாற்காலி இடம் போட்டிருக்காங்களா? ஆனால் இந்த பக்கம் வாங்கினேன், இதை பாருங்க பின்னாடி பக்கம் உலக வரலாற்றிலே சரிக்கு சரி ஆணுக்கு பெண்ணும் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பாருங்க 117 பெண்களுக்கு இடம், 117 ஆண்களுக்கு அங்கே இடம். மொத்தம் 234 வேட்பாளர்களை ஒரே நாளில் ஒரே மேடையில் ஏற்றுற ஒரே திராணி இருக்கிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். இங்க பாருங்க, எந்த கட்சி வருவான், தற்கொலை வருவான், அவன் வருவான், இவன் வருவான், மாநாடுமா, அவன் கணக்கு பார்த்துட்டு போடுவான், எங்க கல்லா கட்டணுமா கட்டிட்டு போடுவான். ஆனா எங்க இனத்துக்காக, தமிழ் இனத்துக்காக இங்க பாருங்க 234 தொகுதியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்களை சரிக்கு சரி, அதாவது 50-50 சொல்லுவாங்கல்ல, 50% 50%. இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் தரல. ஆனா எங்கள் அண்ணன் இந்த உலக தமிழர்கள் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில இன்னும் பாருங்க, மேடையில ஆணும் பெண்ணும் 117 பெண்கள் 117 ஆண்கள் அமருவாங்க வேட்பாளரா, வெற்றி வேட்பாளர். இல்லைண்ணா, இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த தாவேகா மாநாட்டில் வந்து அதாவது தொண்டர்கள் மேலே ஏறிடாம இருக்கு, கிரீஸ்லாம் தடவுறாங்க. அந்த மாதிரி எதுவும் இருக்கா இங்க? அதாவது மக்கள் போய் அந்த அண்ணன் சீமான் அவர்கள் வரையில போய் கல்வி ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுவும் வேற எதுவும் முன்னேற்பாடுகள் எதுவும் பண்ணிருக்காங்க? நீங்க வந்து அணிலும் எங்களையும் ஒன்னா நினைச்சுக்கிறீங்க. நாங்க புலி, மரத்துல ஏற மாட்டோம், இதை பாருங்க கிரீஸு தடவ மாட்டோம், கொடி கம்பத்தில் ஏற மாட்டோம், டிசில் வீணு கத்தவும் மாட்டோம். இது வந்து நேர்த்தியான, அதாவது இந்திய இராணுவம்னு சொல்லுவான். இந்திய இராணுவத்துக்கு ஒரு என்ன சொல்றது, இந்திய இராணுவத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஆனால் யூனிஃபார்ம் போடாத மக்கள் இராணுவம் தான் இந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள், பிள்ளைகள், பொறுப்பாளர்கள். இதனுடைய தலைவர் எங்கள் அண்ணன் சீமான். அவருடைய வழிநடத்தலின்படி சீர சிறப்பமாக இருக்குங்க. எங்கேருந்து எவ்வளவு பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு? ஏங்க, இந்த இருக்கைகள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் குறையாம போட்டிருக்காங்க. இது இல்லாமல் அதுக்கு மேலே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். 10 லட்சம் மக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உறவுகள் வராங்க, குடும்பமாக வராங்க. ஒவ்வொரு குழந்தை குட்டி எல்லாத்தையும் குடும்பமாக கூட்டிட்டு வராங்க. இந்த மாநாடு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஏங்க, இந்த மாநாடு இன்னும் சொல்ல போனீங்கன்னா மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு. இப்படிலாம் இருக்காங்களா, இந்த மாதிரி கட்சியில் இருக்காங்களா, ₹1 கூட கொடுக்காம இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் கூடுவாங்களா? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் தருவான்.
அதில் கொஞ்சோண்டு ஒரு 10 ரூபா பாட்டிலு, தண்ணி, பிஸ்கட்டு, ஊறுகாய் மட்டை எல்லாம் வச்சுருப்பான். இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து மக்கள் தன் இனத்துக்காக, தன்னுடைய இனத்துக்காக, இனத்தின் வழி தாங்கி இந்த இடத்துல இந்த மாநாடை நம்ம சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு குடும்பமாக, இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த போல நாடுகள்லேருந்து வெளிநாட்டு உறவுகளும் கலந்துக்கிறாங்க. எந்த ஒரு மாநாட்டிலையும், எந்த ஒரு கட்சி மாநாட்டிலையும் வெளி உறவுகள் வந்து கலந்துக்கிட்டது சரித்திரமே கிடையாதுங்க. இப்போ அதாவது சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ள கூட்டங்கள் கூடிருமா? எப்படின்னா இது முழுக்க இருக்கைகள் நீங்கள் 3 மணிக்கு போக தேவையில்ல, 2 மணிக்கே பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். எங்கடா இருந்தாங்க, வெறும் காலியாக இருக்குது, என்னடா ஒரு ஆளை கூட காணுமே, காலியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வருத்தம்லாம் படாதீங்க. என் இன மக்கள் அங்கங்கே வந்தாங்க, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு நேரம் சொல்லியிருக்காங்க. சரியாக 3 மணிக்கு அவங்க சரியாக 3 மணினா 2-2:30க்கெலாம் இந்த 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 நாற்காலிகள் முழுவதும் நிரம்பி மக்கள் கடல் போல காட்சி அளிக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. உங்களுக்கு உங்கள் வயசுலேயே ஒரு மக்கள் கடல் அப்படிங்கிறத இங்கே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்றிங்க. வணக்கம். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிற பேர்ல இங்க நாம் தமிழர் கட்சி சார்பா என்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களுடைய எழுச்சி உரைக்கு இங்க தயாராகி கொண்டிருக்கிறது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. அதாவது தமிழகத்தில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கலாம், இந்திய வரலாற்றில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கலாம். ஆனா இந்த மாநாடுங்கிறது பிரத்யேகமானது. ஏன்னா இங்க வந்து 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள், 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்யறாங்க. அது இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆட்சி வரைவு, செயற்பாட்டு வரைவு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா எப்படி ஆட்சியை நடத்துவோம், எந்த மாதிரியான நிர்வாகத்தை கொடுப்போம் அப்படின்னு செயற்பாட்டு வரைவு இங்க ஆவண காணொலியாக இங்க திரையிடப்படும். இந்த முக்கியமான 2 விஷயங்கள் தான் இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. பொதுவா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுனா நீங்கள் எந்த கட்சியாகவும் இருங்க, இல்ல எந்த கட்சியுடைய அபிமானியாகவும் இருங்க, இதுவரை நீங்கள் எந்த கட்சிக்கான வாக்காளராகவும் இருங்க, ஆனா தமிழினத்தின் திருவிழா அப்படின்னு தான் நாங்க இந்த மாநாடை கருதுறோம். இது ஒரு கட்சியின் மாநாடு, வெறுமனே நாங்கள் கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு கருதல. தமிழ் இனத்தின் மாநாடு அப்படின்னு தான் இந்த மாநாட்டை நாங்க கருதுறோம். இப்ப தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. ஆனா அரசாங்கம் கடன்ல இருக்குது. அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய மந்திரிமார்கள் பெரும் சொத்துக்கான அதிபதிகளா இருக்கிறாங்க. அவங்க கடன்ல இல்லை. அரசாங்கம் கடன்ல இருக்குது, ஆனா அரசு நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடன்ல இல்லை அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு முறைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல இருந்து மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை நீங்க விரும்புகிறீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு நீங்க வந்துடணும். அதனாலதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு போட்டிருக்கோம். எல்லா பக்கமும் ஊழலும் லஞ்சமும் இருக்கு, அது உங்களுக்கு பிடிக்கல. இன்னொரு பக்கம் பசியும் பஞ்சமும் இருக்கு. அப்ப ஊழலும் லஞ்சமும் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க ஒரு மாற்றத்தை விரும்புகிறீங்கன்னா நீங்க இந்த மாநாட்டுக்கு வந்துடணும். அதனாலதான் நாங்கள் மாற்றத்தை விரும்புகின்ற மக்களின் மாநாடு அப்படின்னு வச்சிருக்கிறோம். மாதிரி பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடக்குமுறை, சாதி இழிவு, தீண்டாமை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது எதுவும் இல்லாத புதியதொரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் அப்படின்னு ஒரு மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம். மாற்றம்னா வெறும் ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றத்துக்கான ஆட்கள் இல்லை, அடிப்படை அரசியல் மாற்றம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி ஆக்கப்படும், விவசாயம் இங்கே அரசு பணி ஆக்கப்படும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் ஒரு அடிப்படையான மாற்றம், ஊழலற்ற நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அமைச்சரவைகளையும் நாங்கள் ஆண்கள் பெண்கள் இரு பாலினத்திற்கும் சமமான வாய்ப்பு தருவோம் அப்படின்னு இது மாதிரி பல திட்டங்களையும் பல கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாளை பேச இருக்கிறாரு. இந்த பொதுவா இந்த மாதிரியான மாநாடுங்கிறது எங்கேயும் நடந்ததில்லை. நாம் தமிழர் கட்சி நாங்களே பெரும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூடி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உரையை கேட்க இருக்கிறது இதுதான் முதல் முறை. இங்க நாங்கள் சாதி கடந்து, மதம் கடந்து, வெறும் இனமா தமிழர்கள் என்கிற ஒற்றை போர்வைக்குள்ள நாங்கள் அடங்கி இந்த தமிழினத்தின் திருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அதனால்தான் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரை, திருச்சியில் திரள்வோம், குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம் அப்படின்னு நாங்கள் பெருந்திரளாக இங்க கூட இருக்கிறோம். நிச்சயமா இந்த மாநாடுங்கிறது பெரும் தாக்கத்தை தமிழகத்துல ஏற்படுத்தக்கூடும். நமக்கு நிறைய ஊடக புறக்கணிப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசால் நமக்கு ஊடக புறக்கணிப்பு இருக்குது. சமீபத்துல NDTVங்கிற ஒரு ஆங்கில சேனல் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கூடிய அண்ணன் விஜயை கூட அவங்க பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்தவங்க எல்லாம் வெளியில வந்து பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட NDTV இந்த தமிழ்நாட்டினுடைய 3வது அரசியல் பெரிய கட்சியா இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களை அழைக்கல. ஏன் அழைக்கலன்னா NDTVனுடைய உரிமையாளர் அதானி.
அந்த அதானி துறைமுகத்தையும் மூடணும், அது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தான் போராடுறோம். அப்ப நாங்கள் கார்பரேட்டுக்கு எதிரானவர்களாக இருக்கிறோம், திருட்டு அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம், திராவிட அரசியலுக்கு எதிரானவர்களாக இருக்கிறோம், ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறோம், எந்த சட்டவிரோதமான மக்கள் விரோதமான எல்லா போக்குகளுக்கும் எதிரானவர்கள் இருக்கிறோம். இதுதான் மாற்றம். அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுக்கு வரணும். அவர்களுக்கு ஒரு பெரியார், எங்களுக்கு தமிழினத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெரியார். இங்க நீங்கள் இளங்கோடிகளை தொடங்கி கம்பர், கபிலர், சேக்கிலார் எல்லாருடைய படங்களும் இங்க நாங்கள் சுத்தி வச்சிருக்கோம். கியாபே விஸ்வநாதம் அவர்கள், காமராஜர், கக்கர், முத்துராமலிங்க தேவர், முக்கையா தேவர், எங்களுடைய மாவீர போராளிகள் எல்லாருடைய படங்களும் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுக்கு அத்தனை பெரியார்கள் இருக்கிறாங்க. எங்கள் சொந்த பெரியார்களே அத்தனை இருக்கிற கூட எங்கேயோ இருந்து வந்த பெரியார் எங்களுக்கு எதுக்குன்னு செந்தமிழன் சீமானவர்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் முற்றிலும் முழுவதுமா இதுவரை இருந்த திராவிட அரசியல், தேசிய அரசியல், இதுல இருந்து முற்றிலும் முழுவதுமா வேறுபட்ட ஒரு அரசியலை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அதை உங்களுக்கு முன்னாடி ஒரு செயற்பாட்டு வரைவா இந்த கொள்கை கோட்பாடை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை முன்னிறுத்தி 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள்னு நாங்கள் இந்த ஒரே மேடையில அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காண கிடைக்காத காட்சியை தவற விட்டுற வேணாம். ஏன்னா நம்ம மாற்றத்தை நம்ம முழுக்க முழுக்க விரும்பக்கூடிய ஆட்கள் தான். ஆனா நாங்கள்லாம் மாற்றத்தை விரும்புறதுக்கு, அதுக்காக ஏதோ ஒரு களப்பணியோ பங்களிப்போ செய்யறதுக்கு வெளிப்படையான இதுக்கு வர்றதில்லை. இப்ப வெளிப்படையே எல்லாரும் வந்தா தான் லட்சக்கணக்கான மக்கள் இங்க திரளும் போது ஒருத்தர் பார்க்கும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வரும். ஓ, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த காங்கிரஸ், பாஜக, இந்த கொடி அரசியல், தீமை அரசியல், திராவிட அரசியல், இதெல்லாம் முற்றிலும் முழுமா பிடிக்காம மாற்றத்தை விரும்பக்கூடிய இத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லார் மனசுலயும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கை தான் நாளை எளிய மக்களுடைய வெற்றி, எளிய மக்களுடைய புரட்சி. புதியதொரு தேசம் செய்வோம், மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. எல்லாரையும் நாங்கள் மாநாட்டில் சந்திக்கிறோம். நன்றி. நாம் தமிழர். இல்ல, இந்த மாநாட்டில் அப்படி தட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க எங்களுடைய ஆட்கள் எல்லாருமே, எங்களுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாருமே சுய ஒழுக்கம். அவங்க மத போதையில வரமாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ரசிக போதையில, ரசிக மனப்பான்மையில சினிமாக்காரர்கள் செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டாங்க. எங்கேயும் பிடிச்சி ஏறுறது அந்த மாதிரிலாம் இல்லை. வரக்கூடிய முதியவர்களா இருக்கட்டும், இல்ல பெரியவர்கள், பெண்கள், எல்லாருக்கும் அவங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க. இங்க எல்லாருமே நாங்கள் தன்னார்வலர்கள் தான். இங்க யாருமே காசுக்கு கூடுற கூட்டம் கிடையாது. இது கருத்துக்கு கூடுற கூட்டம், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம். எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பரிக்க மாட்டாங்க. செந்தமிழன் சீமான் அவர்களுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதை உள்வாங்கி தான் இங்க ஆர்ப்பரிப்பாங்க. இது ஒரு சுய ஒழுக்கத்துடைய கூட்டம். இங்க அந்த மாதிரி கிரீஸ் தடவ வேண்டிய நிலைமையோ, அதிகமா பவுன்சர் வைக்க வேண்டிய தேவையோ இங்க கிடையாது. இங்க ஒரு ஒழுக்கத்துக்கு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கூட்டம், ஒரு ராணுவ படை போல, ஒரு மக்கள் படை போல தான் எங்களுடைய ஆட்கள் இருப்பாங்க. இங்க அது தேவையில்லை. எங்களுக்கு இது ஒரு பலம் தானே, இதுவும் ஒரு பலம் தான் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில தனித்து நிற்கிற கட்சி இல்ல, பொதுவா கூட்டணி அரசியல்ங்கிறது என்னன்னா, தேமுதிகவுடைய தலைமையில இருக்கக்கூடிய அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நாளா நான் எந்த கூட்டணிக்கு போறோங்கிறத சொல்லாம இருந்தாங்க. ரொம்ப நாளா சொல்லாம இருந்தாங்க. காரணம், ஒரு நல்ல கூட்டணி அமையும், நாங்கள் மக்களுடைய அந்த நிர்வாகிகளுடைய விருப்பத்துக்கு என்னங்க ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்றத சொன்னாங்க. இங்க என்னன்னா, நீங்க ஒரு கட்சியில கூட்டணி வைக்கிறீங்க, அதனுடைய எதுக்காக வைக்கிறீங்க, நோக்கம் என்ன, எந்த கோரிக்கையின் அடிப்படையில் நீங்க திமுகவோட போய் கூட்டணி சேர்ந்தீங்க அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. வெறுமனே யார் அதிக சீட்டு கொடுக்குறா, யார் அதிகமா நமக்கு நோட்டு கொடுக்குறா, இவங்களுக்கு தான் கூட்டணி அப்படின்னா அது ஒரு கேடுகட்ட வாக்கு அரசியல், ஒரு பணத்தை முன்வைக்கிற ஒரு அரசியலா தான் போய் முடியும். அப்ப அந்த மாதிரி கூட்டணி கட்சிகள், எங்களுக்கு அந்த கூட்டணி தேவையில்லை. நாங்கள் அந்த கூட்டணி பலம், பண பலம், இது அத்தனையும் தோற்கடிச்சிட்டு தான் நாங்க 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8% வாக்குகளை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக வந்திருக்கிறோம். இது இந்த கூட்டணியெல்லாம் விரும்பாத மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. நீங்க மறுபடியும் இவர்கள்லாம் என்னன்னா, 2016 கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க பல நழுவி பால்ல விழுன்னாங்க, தேமுதிக திமுக கூட்டணி ஏற்படும்னாங்க. ஆனா அது அப்ப விழல. அந்த பல நழுவி பால்ல விழுகிறது 10 வருஷம் கழிச்சு இப்ப விழுந்திருக்குது. என்னன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் இனத்தோட சேருங்கிறது இதை காட்டுது. அப்ப அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழின இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், நாங்கள் அதிகாரத்தை சுவைக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷமா போராடுறோம். அப்ப நாங்கள் ஒரு அதிகாரத்தை சுவைக்கணும், நாங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரணும், நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் செய்யணுங்கிறது எங்கள் பெரும் லட்சியம், பெரும் கனவு. அப்ப அதுக்கு எதிராக சேரக்கூடிய இளைஞர்கள், இளம் தலைமுறைங்கிறது எங்க பக்கம் தான் இருப்பாங்க. இது ஒரு விஷயம் இல்லை. இந்த கூட்டணி அரசியலோ பணபலமோ நீங்களே பாக்குறீங்க. 10,000 ரூபாய் பீகார் தேர்தலில் கொடுத்தாங்க. பீகார் தேர்தலில் வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. பாஜக செஞ்சுச்சு. அதைத்தான் இன்னைக்கு திமுகவும் செய்யுது. ஜனவரியில பொங்கல் பரிசுன்னு சொல்லி 3000 தந்தாங்க. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை 1000, 5000 இப்ப தந்துட்டாங்க, 9000. நீ வாக்குக்கு 1000 தருவாங்க, மொத்தம் 10,000 ரூபாய். மொத்தமா தந்தா பாஜக, அதையே பிரிச்சு போட்டா திமுக. அவ்வளவுதான் இங்க வித்தியாசமே தவிர அவங்களுக்கு இவங்களுக்கு பெருசால வித்தியாசம் கிடையாது. அப்ப இதையெல்லாம் உடைச்சிட்டு, இதெல்லாம் இந்த கூட்டணி பலம், பண பலம், இந்த அரசியல் பலம், பின்புலம், இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே ஆயிருக்கு. அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரா இல்லாதப்ப. இப்ப நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு தனித்த ஆற்றலாக தமிழகத்துல நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வெற்றியை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நிச்சயமா தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, நாம் தமிழர் கட்சி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகருவோம்.
நன்றி.